அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. குழந்தை கடத்தல் கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலான ஒரு கிரைம் சொல்லக்கூடியது அந்த குழந்தை கடத்தல் மக்களே. அப்படிப்பட்ட குழந்தை கடத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த குழந்தையை எப்படி மீட்டாங்க வித்தின் 4 hours அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சுர்ஜித் அண்ட் சஞ்சனா இவங்க 2 பேரும் தம்பதிகள் மக்களே. வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவை சேர்ந்தவர்கள். இவங்க சென்னையில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு நபர்கள். இவங்க கூலி வேலை பார்த்துட்ருக்க இடத்துல உங்களுக்கு ஒன்றரை வயசில் குழந்தையும் உனக்கு பிறக்குது. ஒன்றரை வருஷமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இவங்க இப்போ ஹோம் டவுனுக்கு போகிறாங்க. போகிறதுக்காக போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாக்கு. அப்போது டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் அது நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு மதியம் 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு திடீர்னு அந்த பெண் சஞ்சனா எழுந்திரிச்சு பார்த்தா குழந்தைய காணும். 1.5 வயசு குழந்தைய காணும். ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. குழந்தை ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அவங்க சுற்றியெல்லாம் கேட்குறாங்க. யார்ட்டுமே குழந்தைய பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ரயில்வே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த டிக்கெட் புக் பண்ணுற இடத்துல அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தால் கரெக்டாக ஒரு ½ an hourக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து 2 பேர் அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்க குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே வெளியே போகிறாங்கன்றதை பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அங்கேருந்து அந்த கேமராவை ஃபாலோ பண்ணி பார்த்தால் இங்கேருந்து அவனுங்க கிளம்பி வெளியே அவுட்டருக்கு நடந்து போயிட்டானுங்க. நடந்து எங்கே போயிருக்கானுங்க, அங்கேருந்து ரோடுக்கு போயிட்டாங்களா எங்கே போனாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியாமல் இருக்குது. ஒரு சந்தேகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட் ஸ்டேஷனை விட பார்க் ஸ்டேஷன் பார்க்குறாங்க. அந்த பார்க் ஸ்டேஷனில் உள்ளவங்க என்ட்ரி ஆகி அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிருக்காங்க, லோக்கல் ட்ரெயின். அப்போ அங்கேருந்து 2 ஒரே ஸ்டாப்பிங் தான் வரும். 2 ஸ்டாப்பிங் தான் வரும், கோட்டை, பீச். எங்கே இறங்கினாங்க அப்படிங்கிறத ரயில்வே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எங்கேருந்து. ஸோ அவங்க பீச் ஸ்டேஷன் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இறங்கி அங்கேருந்து வெளியே மிங்கிள் ஆகிட்டாங்க ரோடில், க்ரௌடுக்குள்ளே. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க போலீஸுக்கு இது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் அவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறாங்க. இல்லை போலீஸ் இந்த மாதிரி குழந்தை கடத்தப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறாங்க. சிசிடிவி பதிவையும் அவங்க சென்ட் பண்ணுறாங்க டு ஆல் லோக்கல் ஸ்டேஷன்ஸ். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் டோட்டலாக நான் சொல்கிறது நாட் ரயில்வே போலீஸ் மக்களே. ரயில்வே போலீஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நார்மலாக இருக்கக்கூடிய சிட்டி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே சிட்டி போலீஸ் மொத்தமாக இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கடத்தின 2 பேர், அவங்க 2 பேரில் ஒருத்தன் பேர் கார்த்தி, ஒருத்தன் பேர் செல்வம். அவங்க 2 பேருமே திருவொற்றியூரில் சேர்ந்தவனுங்க. கட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பீச் ஸ்டேஷனில் வெளியே வராங்க. வெளியே அங்கே பாரிஸ் கார்னரில் ஷேர் ஆட்டோ இருந்திருக்கு. ஷேர் ஆட்டோ ஏறுறானுங்க. அந்த ஷேர் ஆட்டோடைய ஆட்டோ டிரைவர் பேர் நந்தகுமார் அப்படிங்கிறவர். அங்கேருந்து தேடி கேட்டிருக்காங்க டிக்கெட் போகிறோன்னு சொல்லிட்டு. அவனே ஏறினா போயிட்டுருக்கு வண்டி தேடியில் போய் நின்னவொடனே அங்கேருந்து இறங்கிட்டு காசு சொல்லிட்டு இருந்திருக்கானுங்க. காசு இல்லை அப்புறம் தரணுன்னே இவனுங்க கத்திருக்காரு நந்தகுமார்ன்றவர். அவனுக்கு கண்டுக்காமல் மட்டும் நடந்து போயிட்டே இருந்திருக்கானுங்க. ஒரு பாயிண்டில் இந்த ஷேடோக்காரங்க கத்துவானுங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் கத்துவானுங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருந்தால் விட்டுடுவானுங்க. ஏன்னா குட்டி குழந்தை வேறு சைடில் இருக்குது. இந்த சமயத்தில் நந்தகுமாருக்கு என்ன பொறுத்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களுடைய மூஞ்சிக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த குழந்தை ஒரு வெஸ்ட் பெங்கால்காரனோட குழந்தை. அது நல்லா கலராக அழகாக கொழுன்னு வெள்ளையாக இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி திருட்டு பசங்க மாதிரி இருந்திருக்கானுங்க. ஸோ அங்கேருந்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த 2 பேரையும் நந்தகுமார் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணால் அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அப்துல் அப்படிங்கிற ஒரு ஆட்டோவில் ஏறியிருக்கானுங்க. அந்த அப்துல் அப்படிங்கிற நபரும் நந்தகுமாரும் நல்ல பழக்கமுள்ள நபர்கள் தான். ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த அப்துல்ன்ற வண்டி ஓட்டுறதை ஃபாலோ பண்ணிட்டு நந்தகுமார் வந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாரதியார் நகர் அப்படிங்கிற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே 2 பேர் இறங்கிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் பணம் தரவில்லை. அவள் கேட்டிருக்காரு பணம் கொடுத்தானான்னு. பணம் தரல, நான் பைசான்னு சொல்லிட்டானுங்க. எங்கடா போனானுங்க, சுனாமி கோட்ரஸில் போயிருக்கானுங்க. சரி வா போகலான்னு போயிருக்காங்க. போனால் சுனாமி கோட்ரஸில் இந்த 2 பேரும் உள்ளே இறங்கி அங்கே ஒரு குட்டி குழந்தை எடுத்து போயிட்டுருக்கானுங்க. அந்த குழந்தை தான் அங்கே போய் 2-3 பசங்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க அந்த 2 பேரும் சேர்ந்து. என்ன பேசுகிறாங்கன்றது உனக்கு தெரியல, தூரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்றது. அங்கேருந்து இந்த பசங்க ஓடி இருக்கு. ஒரு பையன் மட்டும் இந்த பக்கம் சுனாமி கோட்ரஸ் தாண்டி வெளியே வந்திருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்னடா பேசினா, என்ன கேட்டான் அவன்னு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது,
குழந்தை வேணுமான்னு கேட்டான். வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டே சொல்லு, ஒரு 3000 ரூபா தான் இந்த குழந்தை, வாங்கிக்க சொன்ன சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நந்தகுமாரோடைய வண்டியில் வந்த சமயத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க. என்னென்னா 2 லட்சம் பேரும் 1.5 லட்சம் தேரும் அப்படின்னு பேசியிருக்கானுங்க. அப்போ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தா குழந்தை திருடுற கும்பலாக அவனுங்க. இப்போ குழந்தைய விற்கிறதுக்கு ரெடி பேசிக்கான்ற சந்தேகம் வந்திருக்கு. உடனே அந்த பையனை கூட்டிக்கிட்டு அப்துல்லோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அப்துல், நந்தகுமார், அந்த பையன் 3 பேரும் போயிட்டு பக்கத்தில் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஸ்டேஷன் போய் இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த சமயத்தில் சிட்டி போலீஸ் மூலியமாக எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் அந்த சிசிடிவி கேமரா வந்து சிசிடிவியோடைய பதிவு வந்திருக்கு ஃப்ரம் ரயில்வே போலீஸ்லேருந்து. அதை பார்த்தவொடனே சந்தேகம் வந்து நேராக ஸ்பாட்டுக்கு போலீஸ் போயிருக்கு. போய் அவங்களை கேப்சர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சப்ப தெரிஞ்சிருக்கு மக்களே, அவங்க 2 பேரும் இந்த குழந்தையை கடத்தி விற்க பார்த்துருக்கானுங்க. 2 பேரும் பயங்கரமான போதையில் இருந்திருக்கானுங்க. ஒரு பக்கம் சரக்கு, ஒரு பக்கம் கஞ்சா. ஸோ இப்போ என்னென்னா பணம் இல்லைன்றதுனால அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்த சுர்ஜித் சஞ்சனாவுடைய குழந்தைய தூக்கிட்டானுங்க. தூக்கிட்டு வெளியே வந்திருக்கானுங்க. வெளியே வந்து ஃபோனில் பேரம் பேசியிருக்காங்க. பேரம் எதுவும் பெருசாக படியில்லைன்றதுனால அங்கேருந்து கிளம்பி வந்து சுனாமி குவார்டர்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே போய் குழந்தை விற்க பார்த்துருக்காங்க. ஓகே மக்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல போலீஸ் கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேரையும். அந்த குழந்தைய அம்மா பாட்டு சேர்த்துட்டாங்க மக்களே. ரைட், இப்போ இந்த நெட்வொர்க் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்ன நெட்வொர்க் இது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, எமோஷனலாக ரொம்ப தாங்க முடியாத விஷயன்றது குழந்தையை கடத்தி ஒரு இடத்துல விற்கிறது தான். ஏன்னா விற்கக்கூடிய குழந்தை, அதாவது வித்துட்ட குழந்தை பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து இப்போது பெண்களை விற்பது போல் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் ட்ரேடிங் கிடையாது. இந்த குழந்தைய டோட்டலாகவே எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு இடத்துல தத்து கொடுப்பாங்க, அதுக்கு பணம் வாங்குவாங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிச்சைக்காரங்கக்கிட்ட ஊற்றி பிச்சை எடுக்க வைப்பாங்க. 2 தான் ரொம்ப கொடூரமான விஷயமாக இருக்கும். இது என்ன லாபி நெட்வொர்க் என்ற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த குழந்தைய தத்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மக்களே, அவங்க எங்கேருந்து இந்த லாபியை பிடிப்பாங்க? இந்த புரோக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆயா மக்கள், நர்ஸுகள், இவங்க தான் அதுக்கோட முக்கியமான புரோக்கர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தா தெரியும் மக்களே, குழந்தைங்க தத்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக வச்சுருக்காங்க. அரசை பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது தத்தெடுக்கிறதுக்கு. அந்த ஸ்கீம்ஸ் தெரிஞ்சவங்களும் அந்த ஸ்கீமை பைபாஸ் பண்ணுறதுக்குமே அதிகமாக வந்து யாரை கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்சஸ் கேட்பாங்க, ஆயாமாவும் கேட்பாங்க. இது ஏன் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நிறைய பேர் இந்தியாவில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்க அரசு சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கீமில் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும். ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும், வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறப்போ இவங்க நீங்கள் என்ன புருஷ மாட்டி தானா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது, 7 வருஷம் குழந்தை இல்லையா, எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி திருமணமாகி 7 இயர்ஸ் குழந்தை இருக்கக்கூடாது. ஆனால் பதிவு பண்ணி உடனே குழந்தை கிடைக்காது. 7 இயர்ஸ் ஆகலாம், 10 இயர்ஸ் ஆகலாம். ஸோ சீனியாரிட்டி ரேங்கிங்கை பொறுத்து தான் அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்க முடியும். ஸோ இதில் பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த அரசாங்கத்தில் இந்த ப்ராசஸை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை யாரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் பணம் கொடுத்து அந்த டெலிவரி பார்க்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் குழந்தைய விற்க மாட்டாங்க. ஜென்ரலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த இல்லீகல் அஃபேர்ஸை போகக்கூடிய குழந்தைகள், இல்லை குழந்தைய பெற்று வளர்க்க முடியலன்னு தூக்கி போடுற குழந்தைகள், இவங்களெல்லாம் விற்கிறதுக்குன்னு ஒரு லாபி செட் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். இந்த லாபி பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நர்சஸ் மற்றும் ஆயாமா, இந்த 2 இடத்துல வந்து அது மிங்கிள் ஆகும் அந்த லாபி. சரி, இப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட முடியாது. நர்சஸ்ஸு, ஆயாமா, அங்கேருந்து இருக்கக்கூடிய இப்போ சுனாமி கோட்டர்ஸ் சொன்னால் பாருங்கள் மக்கள், இந்த சுனாமி கோட்டர்ஸ்க்கு அவன் ஏன் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி கோட்டர்ஸில் புரோக்கர்ஸ் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த குழந்தைய விற்கிற புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த பணக்கார நபர்கிட்ட லிங்க் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து கேட்பாங்க, கேட்குறப்ப சொல்லிட்டு போக சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன்பாங்க. இவங்க அங்கே போய் சொல்லுவாங்க. இந்த லிங்க் லாபின்றது சுனாமி கோட்ரஸ்ஸு, ஹவுசிங் போர்ட்ஸு, கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயாமா, நர்ஸு, இந்த லாபியில் ஃபுல்லாக இந்த லிங்க் செட் ஆகிருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட்டை தத்தெடுக்கிற அந்த அடாப்ஷன் மேட்ரை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு இங்கே தான் நாடுவாங்க அந்த பணக்காரர்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பணம் எவ்வளோனா கொடுக்குறோமா, நான் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கோம், பணம் வாங்கிக்கோங்க, எனக்கு குழந்தை கிடச்சா போதுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை பிடிப்பதற்குத்தான் இவன் சுனாமி கோட்டர்ஸ்குள்ளே போயிருக்கான். இப்போ
ஃபோனில் பேசினா பாருங்கள் மக்களே, இந்த ஃபோனில் பேசினப்போ அவன் சொல்லியிருப்பாங்க, எப்போ இப்போதைக்கு எனக்கு தேவை எங்கே இருக்குதுன்னு தெரியல, நீ இஸ்லாமிக் குவார்ட்டர்ஸில் போ, நீ அங்கே போய் கேட்டுப்பார், அங்கே கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க போய் கேட்டிருக்கான்றது நம்மளுடைய ஒரு தெளிவான ஒரு அசம்ஷன். ஏனென்றால் இந்த லாபி இப்படி தான் ஒர்க் பண்ணுறது நமக்கு அவ்வளோ தெரியும் மக்களே. நம்ம விசாரிச்சுக்கோ அந்த விஷயத்தை பற்றி. அடாப்ஷன்ஸ் பற்றி நம்ம ஒரு கேஸ் எடுத்து பார்த்தப்போ இந்த லாபி எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ வி நோ த லாபி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஃபைன். இப்போது இந்த இடத்துல குழந்தை அடாப்ஷன் கொடுக்கறது இது ஒரு ட்ராக். சில பேர் இருப்பாங்க, அந்த குழந்தைய பிச்செடுக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும். அதுக்கும் ஒரு சில குழந்தைகளை வந்து அவங்க எடுத்துன்னு போவாங்க. அந்த குழந்தைகளும் இதே லாபிக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். ஏன்னால் அடாப்ஷன் கிடச்சிச்சா ஓகே, கிடைக்கல என்றால் இப்போ நம்ம இடத்துல பார்த்துருப்போம் மக்களே, கோயில்களில் பார்த்துருப்போம். கோயில்களில் வந்து குழந்தை பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. பிச்சை எடுக்கிற குழந்தை எல்லாமே அவங்க குழந்தை கிடையாது, அது எல்லாமே இந்த மாதிரி விற்கிற குழந்தைகள் தான். அதுங்களும் பார்த்திங்கன்னா அதில் பிச்சை எடுக்கிறதுக்குன்னு வந்து பிச்சைக்காரங்க கேட்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு சில ஹெட்டு மாதிரி ஒருத்தன் இருப்பானுங்க, அவனுங்க கேட்பானுங்க. அவனுங்க இதே மாதிரி நர்சஸ்கிட்டையும் ஆயாமாக்கிட்டையும் கேட்டு வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இந்த மாதிரியான இடங்களில் இதுக்கான புரோக்கர்ஸ்ட்டை கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய விற்கிறடி. அதனால தான் பார்த்தா தெரியும் மக்களே, அவன் என்ன கேட்டிருக்கானால் 3000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் கொடுத்தா போதும், குழந்தை கொடுத்துருன்னு கேட்டிருக்கான். அடாப்ஷன் அப்படிங்கிறது இட் கோஸ் இன் லேக்ஸ். பிச்சை எடுக்கிறதுன்றது இட் கம்ஸ் இன் தௌசண்ட்ஸ். ஸோ அடாப்ஷனில் ஏன் வந்து இது செட் பண்ணிருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இல்லை மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தால், நீங்கள் அடாப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னால் அதில் வந்து அம்மா யார், பெத்த அம்மா யார், பெத்த அப்பா யார் அப்படிங்கிறதை அடாப்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, லீகல் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே லீகல் ஆஸ்பெக்டில் அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட ப்ராப்பராக அட்வொகேட்ஸை வச்சு நோட்டரி வச்சு எழுதி வாங்கிப்பாங்க. எழுதி வாங்கி பாண்ட் பேப்பர் சைன் வாங்கிப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து குழந்தைய வாங்கிக்கிறோன்ற எழுதிப்பாங்க. அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்து குழந்தைய விற்கிறதுன்றது தப்பு. ஆக்சுவலி அடாப்ஷன் இஸ் நாட் ஃபார் செல்லிங். அடாப்ஷனுக்கு வார்த்தையே வேறு, செல்லிங் கிடையாது. ஸோ இந்த குழந்தைய நான் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கின்னு எழுத மாட்டாங்க பாண்டில். இந்த குழந்தைய எங்களை வளர்க்க முடியலை, நாங்கள் அந்த குழந்தை தத்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ தத்து கொடுத்ததுனால இதுக்கு மேலே இந்த குழந்தைகிட்ட நாங்கள் எந்த ஒரு உரிமையும் கோர மாட்டோம்னு எழுதி கொடுக்கணும் அந்த குழந்தைய பெற்ற பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ அதனால் இவங்க ஃபஸ்ட்டு அடாப்ஷன் தான் பார்த்துருக்கானுங்க. அடாப்ஷன் செட் ஆகிருக்காது, ஏன்னா அதுக்கு பெரிய ப்ராசஸே இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் யார் பயாலஜிக்கல் ஃபாதர் மதர்னு கேட்பாங்க, அவங்க வரணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ சைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போகணும். அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் வேறு பண்ணுவாங்க, ஆர் வித் நோட்டரி பப்ளிக். இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் போக முடியாதவங்க, போக விருப்பம் இல்லாதவங்க இந்த பைபாஸில் போயிடுவாங்க. சில இல்லீகலாக போக குழந்தைகள்லாம் இருக்கும், ப்ரீமெச்சூராக, அதாவது மைனர் பொண்ணு குழந்தை பெற்று போட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்கும் மக்கள். இல்லை குழந்தைய வளர்க்க முடியாமல் போயிடும், இல்லை புருஷனுக்கு வந்து தெரியாமல் குழந்தை பெற்றுப்பாங்க சில பேர், அதெல்லாம் இருக்கும். அதில் கூட பயாலஜிக்கல் மதர் அந்த சைன் பண்ணணும், அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தப்பான முறை குழந்தை பெற்றுக்கிட்டு நான் வளர்க்க முடியலன்னு சைன் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு சப்போஸ் யாராவது எடுத்துட்டாங்கன்னால் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு தான் அடாப்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸு லீகலாக தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் இவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆர்டரில் வந்து கேட்டிருக்கானுங்க. ஸோ குழந்தை 1.5 லட்சம் போகும்னு சொல்லியிருக்கானுங்க. பட் இந்த ப்ராசஸை பைபாஸ் பண்ணுற வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சுனாமி குவார்ட்டர்ஸ்குள்ளே போயிருக்கானுங்க, போய் கேட்டிருக்கானுங்க இந்த மாதிரி 3000 ரூபாய் குழந்தை கொடுத்துறேன்னு நடத்துன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுப்பதற்கும் அந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த தான் இவன் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறன்னு சொல்லி கேட்டிருக்கான் மக்களே. இப்போ நம்ம என்ன கோரிக்கை முன்வைக்க ஆசைப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை திருடி விற்றவனுங்க மட்டும் தப்பு இல்லை, இந்த போலீஸ் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இவன் சுனாமி குவார்ட்டர்ஸ்க்கு இவன் போயிருக்கான் அப்படின்னால் யாரோ சொல்லி தான் அவன் போயிருக்கான். அப்போ இந்த ஃபோனில் நீ சுனாமி குவார்ட்டர்ஸ்க்கு போய் கேட்டுப்பார், அங்கே வேணால் அந்த திருடுற இந்த பிச்சை எடுக்கிற குழந்தைங்க வாங்கிப்பாங்க, அதுக்கு வந்து எந்த ஃபார்மாலிட்டி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ இந்த சொன்ன நபர் யாருன்றதையும் போலீஸ் வந்து பிடிச்சாகணும், சார்ஜ் ஷீட்டில் வந்து சேர்த்தாகணும். இது நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை. ரெண்டாவது, சுனாமி குவார்ட்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி புரோக்கருங்க எவன் இருக்கான்றதை பார்த்து அவன் எத்தனை கொஞ்சம் இப்படி கொடுத்துருக்கான் பிச்சை எடுக்கிறதுன்னு பார்த்து அந்த குழந்தைய ரிட்ரீவ் பண்ண வேண்டும். இது அடுத்த கோரிக்கை. இந்த கேஸுடைய ஐஓ வந்து யாராக இருக்க முடியும்னு பார்த்தா அது MC ரமேஷ்ன்ற எஸ்ஐ தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் இந்த குழந்தைய பிடிச்சிருக்காரு போய் சொன்னதுக்கப்புறம் எண்ணூருடைய எஸ்ஐ. MC ரமேஷ் எஸ்ஐ இந்த கேஸை விலாவரியாக பார்த்து இப்படி பண்ணுவாரா, இல்லை 2 பேர் மாட்டிக்கிட்டான்,
குழந்தை ரிட்ரீவ்டு, என்ன கம்ப்ளைண்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கேஸை முடிச்சு விட்ருவாருன்னு நமக்கு தெரியாது மக்களே. மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஸ்டேஷன் கேசஸ் பொறுத்தளவுக்கு அதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய மொத்த லாபிலாம் பிடிக்க மாட்டானுங்க. ஏன்னால் ஃபுல் கட்டிங் போகுன்றது நமக்கு தெரியும். இதே சிபிசிடி எடுத்திங்கன்னா சிபிசிடி ஃபுல்லாக நொங்கு எடுத்து மொத்த லாபியும் வந்து இங்கே சேர்த்து விட்ருவாங்க. சார்ஜ் ஷீட்டில் அக்யூஸ்டு பேரை அக்யூஸ்டு நம்பராக போட்டு சேர்த்து விட்ருவாங்க. இதில் அந்த இவங்கக்கிட்ட ஃபோன் பேசின நபர் யார், அவங்களும் அக்யூஸ்டாக வர வேண்டும். இவன் உள்ளே போய் யாரை வந்து பார்க்க ட்ரை பண்ணான், அவங்களும் அக்யூஸ்டாக வர வேண்டும். இப்படி நிறைய விஷயம் இருக்கின்றன. எனக்கு தெரிந்து உள்ளே போய் யாராவது கேட்டிருப்பான், எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க அந்த பசங்க. அப்போ இவன் சொல்லியிருப்பான், இல்லை குழந்தை இருக்குது, 3000 ரூபா தான் குழந்தை வாங்கிக்கிறான்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்போ அந்த நபரை விசாரிச்சான் பாருங்க. ஏன்னா யோசிச்சு பார்க்கணும் மக்களே, பாரதியார் ஸ்டாப்பிங்கில் இறங்கி சுனாமி குவார்ட்டர்ஸ்குள்ளே நேராக உள்ளே போய் அங்கே போய் கேட்டிருக்கான் அப்படின்னால் இவனுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சுனாமி குவார்ட்டர்ஸ்குள்ளே யார் அந்த புரோக்கர்ன்றதையும் பார்க்கணும். இவங்க எல்லாரையுமே A1 2 3 4 5 அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டால்தான் இவனுங்க மூலிமா போன எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஏன்னால் அடாப்ஷன் கொடுக்குற குழந்தைங்க சேஃபாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ளே. பிச்செடுக்க வைக்கிற குழந்தைங்கனால என்ன கஷ்டப்படும் அந்த குழந்தைங்கன்றது கேள்வி இருக்குது. அந்த குழந்தைய பிச்செடுக்க விட்ட இல்லை பிச்செடுக்க தெரியாமல் விட்டுட்டு குழந்தைங்க இழந்து தவிக்கூடிய பெற்றவங்க எத்தனை இடத்துல அழுதுட்டு இருப்பாங்கன்ற கேள்வியும் இருக்குது. இந்த கேஸ் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. பட் இட் இஸ் ஆக்சுவலி எ வெரி குட் கேட்ச் அப்படின்றதே இதை வந்து இந்த ரமேஷ்ன்ற எஸ்ஐ உணர வேண்டும். உணர்ந்து இதில் இருக்கக்கூடிய மொத்த லாபியும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டாங்கனால் சூப்பர். தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கடத்தி பிச்செடுக்க வைக்கக்கூடிய மொத்த லாபி அரெஸ்ட் பண்ண மாதிரியான நிம்மதி இருக்கும். அப்படி பண்ணுறாங்களா இல்லை ரிமாண்ட் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விடுறாங்களா நமக்கு தெரியல மக்களே. ஏன்னா ஒரு கோர்ட்டில் கூட போய் மனு போடுறதுக்கு அந்த வெஸ்ட் பெங்கால்காரங்க அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாக்காரங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மாவான சுர்ஜித் மற்றும் சஞ்சனா, சார் எங்கள் குழந்தை மட்டும் இல்லை, அங்கே வேறு ஏதாவது ஆள் இருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் சார்னு ஒரு கோர்ட்டில் கீட்டில் மனு போடுறதுக்கு அவங்களுக்கும் வந்து அதுக்கான அறிவும் இருக்காது, பண விஷயமும் இருக்காது. இந்த கேஸ் அப்படியே மூடி மறைக்க தான் பார்ப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றது மக்களே. பட் எனிவேஸ் ஒரு விஷயம் பார்த்துக்கணும், அந்த சுனாமி குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற பாரதியார் நகர் ஸ்டாப்பிங்கில் ஒரு குழந்தையை இந்த மாதிரி சீப் ரேட்டில் வாங்கி விற்கிறதுக்கான ஏதோ ஒரு லாபி இருக்குது, ஒரு புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். 1.5 வயசு குழந்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்றதை பார்த்துக்க முடியுது. என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.